அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலே இந்த திருப்பணி நடைபெற பிரார்த்தனை செய்யுங்கள். அருமையானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் இன்றை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான மனிதர்களை சொல்கிறார். ஒன்று கெட்டுப்போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். கெட்டுப்போர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அருமையானவர்களே, தேவ பலன் என்பதை பவர் என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவேதான் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக சிலுவையை பயன்படுத்துவார்கள், ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறியாமல் போவார்கள். சில சிலுவையை வாகனங்களிலே, கட்டடங்களிலே எல்லாம் மாட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அவர்கள் உணராமல் ஜீவிக்காமல் போய்விடுகிறார்கள். ஆனால் அங்கே சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசமானது நமக்கு பலன் தருகிறது. அது என்ன பலன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்தை பவுல் எழுதின எபேசிய நிருபத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, சபிமானர்கள். பழைய காலங்களிலே ஏதெனிலே மனிதன் ஆண்டவரோடு உலாவினான். ஆண்டவருடைய உலாவுற தன்மையை அறிந்தான், கண்டான், அவருடைய சத்தத்தை கேட்டான். ஆனால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தேவனுக்கும் மனுகுலத்துக்கு இடையிலே பெரிய தூரமாய்விட்டது. தூரம் என்பது பிரிவினையின் அடையாளம். தேவனுக்கு சயமாயிருந்த மனுகுலத்தார் தேவனை விட்டு தூரம் போகிற நிலையிலே மாறினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் உபதேசம் என்ன செய்தது? இரு தரத்தாரை ஒன்றாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் சயமானீர்கள். த பவர் ஆஃப் ரீகன்சிலேஷன், ஒப்புரவாக்குற ஒரு வல்லமையை தந்தார். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கும் மக்களுக்கிடையில் அந்த உறவு அங்கே புதுப்பிக்கப்பட்டது. பிரிந்த உறவு, தூரமான உறவு சரியாக்கப்பட்டு நீங்கள் சமீபமானீர்கள். தூரமாய் கிடந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன்னுடைய குமாரனின் மரண உபதேசத்தின் மூலமாக நம்மை சமீபமாக்கினார். தூரம் கிடந்த என்னையும் உங்களையும் அவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றினார். லூக்கா 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். இளைய குமாரனுடைய அந்த ஓமை. இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர இடத்துக்கு போய்விட்டான். ஆஸ்திகளை செலவழித்தான். ஆகவே பன்றியை மேய்க்கிற வேலை கிடைத்தது. பன்றியின் தவிடை தின்க ஆசையாக இருந்தான். அதை அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. அந்த சமயத்தில் தான் இவன் யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு, நான் எழுந்த தகப்பனிடத்தில் போவேன்,
தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துவரமாய் நான் பாவம் செய்தேன், என்னை உம்முடைய குமாரனாக அல்ல வேலைக்காரனை வைத்து கொள்ளும் என்று சொல்லி புத்தி தெளிந்து புறப்படுகிறார். தகப்பன் அவன் வருகிறதை தூரத்தில் கண்டபோது ஓடி சென்று அரவணைத்துக் கொள்கிறான். மகனுடைய பாவ அறிக்கையை அவன் காது கொடுத்து கேட்டதாக தெரியவில்லை. அழைத்து போய் அவன் இழந்தவைகளை எல்லாம் கொடுக்கிறார். நல்ல பாதரட்சை, மோதிரம், அவன் வஸ்திரங்களை கொடுத்து நல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறான். தூரமாய் போன இளைய குமாரனை அங்கே ஒப்புரவாக்குதலின் மூலமாக அவன் சைவமாய் மாறினார். இந்த ஒப்புரவாக்குதலில் 2 காரியம். தேவன் செய்த காரியங்கள் உண்டு, மனிதன் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. இவன் இளையகுமாரன் எப்படி புத்தி தெளிந்து எழுந்தானோ அதே போல் நாம் உணர்ந்து பரம தந்தையிடத்தில் போகும்போது நம்மை 2 கரம் நீட்டி அவர் அணைக்கிறவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒப்புரவாக்குதலின் அந்த உபதேசத்தை இந்த இளைய குமாரனுடைய அந்த ஊமையிலே நாம் காண முடிகிறது. ஆண்டவராய் இயேசுவானவர் தான் ஜீவித்த நாளிலே இந்த இளைய குமாரனுடைய ஊமையை மக்களுக்கு சொன்னார். தகப்பன் எவ்வாறு அன்புள்ளவனாய் இருக்கிறாரோ அதே போல நம்முடைய பரம தந்தை அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 வரை வாசித்தால் அவர் நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். The power of reconciliation. ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசமானது ஒப்புரவாக்குற அந்த வல்லமையை நமக்கு தருகிறது. தூரமாக இருக்கிற சகோதர சகோதரியே, விழுந்து போன நிலையில் இருக்கிற சகோதர சகோதரியே, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீ பயப்படாதே. உன்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு அரவணைக்க உன் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆகவே தூரமாயிருந்த உன்னை சயுமாக்கிறார். ஆகவே சிலுவையின் உபதேசம் தூரமாயிருந்த நம்மை ஆண்டவரிடத்திலே சபியமாக்குகிறது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். நான் ஒரு காலத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் போனேன். ஆண்டவரை நம்பாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தேன். நற்செய்தியை விசுவாசிக்காதவனாய் அலைந்தேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். ஒரு நாள் தூரமாய் பாவ குழியில் கிடந்த நான் நற்செய்தியை கேட்டபோது ஆண்டவர் அண்டையிலே வந்தேன். ஆண்டவர் என்னை தன்னுடைய கரம் நீட்டி என்னை அணைத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி தூரமாக இருக்கிற நான் சயமாக இருக்கிறேன். ஆகவே தான் சொல்கிறேன், சிலுவையின் உபதேசம் தூரமாக இருந்த உங்களை சயமாக்குகிற த பவர் ஆஃப் ரீகன்சிலேஷன் அந்த கிருபையை தருகிறது. 2வதாக இந்த அருமையான சிலுவையின் உபதேசம் மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களோடு ஒப்புரவாக்கக்கூடிய அந்த வல்லமையை தருகிறது. சிலுவையின் உபதேசம் மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களோடு ஒப்புரவாக்க அங்கே ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை தருகிறார். மத்திய நற்செய்திகள் 6ஆம் அதிகாரம் 13-14 வரை வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் மத்திய 5ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். ஒருவன் பலிபீடத்திலே பலி செலுத்த வரும்போது தன் சகோதரனிடத்திலே குறை உண்டென்று உணர்வாய் ஆனால் அந்த பலிபீடத்திலே காணிக்கை வைத்துவிட்டு ஒப்புரவாக பின்பாக வந்து காணிக்கை செலுத்து என்றார். ஆகவே ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அவர் நம்மை தூரத்திலிருந்த நம்மை சயுமாக்கினார். ஆனால் நாம் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிறார்கள். ஆனால் பிறரை மன்னிக்கிற அந்த பரந்த இருதயம் இருப்பதில்லை. ஏனென்றால் சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1 சொல்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதலை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, ஆண்டவருடைய கிருபையினாலே மன்னிக்கவில்லை என்றால் நாமெல்லாம் பொய்யர்கள் என்கிற பொருளிலே வருகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். யோசேப்பு தனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின தன் சகோதரனை பார்த்து சொல்கிறான், எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிறான். அப்படியான அருமையானவர்களே, ஆண்டவருடைய உபதேசம் ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்து அவரோடு சவிமாக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை உபதேசமானது மற்றவர்களோடு உள்ள உறவை நமக்கு புதுப்பிக்க
வல்லமை தருகிறது. ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள் மற்றவர்களை மன்னிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அங்கே யோனாவை பாருங்கள். யோனா ஆண்டவரை விட்டு தூரம் போனான். ஆனால் அவன் மீன் வயிற்றுக்குள்ளே கிடந்தான், கதறினான், ஆண்டவர் அவனை விடுவித்தார். இப்போது விடுவிக்கப்பட்டவனாக மன்னிக்கப்பட்டவனாக நினிவேல வந்து பேசுகிறான். ஆனால் நினிவே ஜனங்கள் மனம் திரும்புவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்போது அழியும் என்று காத்திருக்கிறான். மன்னிப்பை பெற்ற அவன் மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க மனதில்லாத நிலையில் இருக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவுகள் எப்படி இருக்கிறது? உங்கள் தகப்பனுக்கு தாய்க்கு இடையிலே அல்லது உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களில் உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் கணவனுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் இல்லை உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு உங்கள் சக விசுவாசிகளுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? தெய்வத்தை தவிர நாம் எல்லாரும் குறை உள்ளவர்கள், தடுமாறக்கூடியவர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவையின் உபதேசம் அவரோடு நம்மை ஒப்புரவாக்குற அந்த பலனை தருகிறது, மற்றவரோடு ஒப்புரவாக்குற பலனை தருகிறது. புதிய ஏற்பாட்டிலே பிலமோன் என்கிற ஒரு நிருபம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார். பிலமோன் வீட்டிலே ஒரு சபை நடக்கிறது, ஒரு ஆராதனை கூட நடக்கிறது. பிலமோன் வீட்டிலிருந்து ஒனேசிமி என்கிற ஒரு அடிமை தப்பி ஓடிவிட்டான். பழைய காலங்களிலே ஒரு எஜமானை விட்டு தப்பி ஓடின ஒரு அடிமை கிடைப்பானால் கொன்று விடுவார்கள். ஆனால் அந்த ஒனேசிமி பவுலுக்கு சிறைச்சாலையிலே உதவி செய்தான். பவுல் அவனை சிறைச்சாலையிலே பெற்றெடுத்தான், கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தான். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே அவனை உருவாக்கினான். பிலமோன் செய்கிற அந்த உதவிகளை ஒனேசிமு சிறையிலே செய்தான் என்று அந்த பிலமோன் நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. பிலமோன் நிருபத்திலே 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போது பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார், இவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை என் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் என்னுடைய குமாரன் என்று சொல்லி அவனை விளக்குகிறான். சிலுவையின் உபதேசம் தேவனோடு உள்ள உறவை தூரத்திலிருந்து சமீபமாக்கி ஒப்புரவாக்கிறது. சிலுவையின் உபதேசம் என்பது நமக்கும் பிறருக்குள்ள உறவிலே உள்ள கரைகள், திரைகள், அங்கு மாறுபாடுகளை அது நீக்கி அது ஒப்புரவாக்கிறது. அருமையானவர்களே, மனித உறவுகளிலே அங்கு உறவுகளில் உடைவு வராது என்று வேதாமத்தில் போடப்படவில்லை. மனித உறவுகள் என்றாலே அங்கு உடையக்கூடியது. ஆனால் அந்த உடையக்கூடிய உறவுகளை உங்களாலே என்னாலே சரி பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அங்கே ஏசா யாக்கோபு 2 பேருக்கு இடையிலே உறவு முறிந்து கிடந்தது 20 ஆண்டுகள். ஆனால் யாக்கோபு தேவனோடு சமயமாய் மாறிய போது அந்த சகோதரனுக்கு அவனுக்கு உள்ள உறவை ஆண்டவர் புதுப்பித்தார். ஆகவே தான் சொல்கிறேன், சிலுவையின் உபதேசம் தேவனோடு உள்ள உங்கள் உறவை அது புதுப்பிக்கிறது. அதாவது சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு the power of reconciliation தருகிறது. சிலுவையின் உபதேசமானது மற்றவர்களோடு ஒப்புரவாகத்தக்கதாக அந்த பலனை, பவரை தருகிறது. மூன்றாவதாக சிலுவையின் உபதேசமானது ஒப்புரவாகிற அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த பலனை தருகிறது. அது மிக முக்கியமான ஒன்றாகும். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5ஆம் அதிகாரத்திலே 18-19 நீங்கள் வாசித்து பாருங்கள். 18-19 இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். 19 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒப்புரவாக்குறின் ஊழியம், ஒப்புரவாகுதின் உபதேசம், ஒப்புரவாக்குங்கள் என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே நெருங்கினவர்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள்,
ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவரோடு சிலுவையின் மூலமாக நெருங்கி அவருடைய பிள்ளையாய் மாறினவர்கள், மற்றவரோடு உள்ள அந்த உறவை புதுப்பிக்கிற அந்த ஒப்புரவாக்குதலை செய்வார்கள், உண்மை. ஆனால் அதோடு நின்றுவிட மாட்டார்கள். இந்த உலகத்திலே தாங்கள் வாழுகிற காலமெல்லாம் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்புரவாகுங்கள் என்று உலகமெங்கும் அவர்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறோம் என்றால் பொருள் என்ன? ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்ன? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உபதேசம் என்ன? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அருமையான சகோதர சகோதரிகளை, தேவனாகிய கர்த்தர் ஒப்புரவாக்க நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒப்புரவாக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி அநேகர் பின்வாங்கி இருக்கிறார்கள். பின்வாங்கி இருக்கிற மக்களை தனித்து சந்தித்து அவர்களை ஒப்புரவாக்க அழைக்கப்படுகிறோம். பேதுரு ஆண்டவரை தெரியவே தெரியாது என்றான், சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். ஆனால் உயிர் தெழுந்த பின்பு ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவை என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். 3 முறை கேட்டார். அவன் அழுது விட்டான். அப்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். காரணம் என்ன? அவர் அந்த பேதுரு ஒப்புரவாகும் போது அவன் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை, ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை தந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தினவன். தமஸ்குக்கு நேராக அவன் கடிதம் வாங்கி கொண்டு சபையை துன்பப்படுத்த செல்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 2 கேள்வி கேட்கிறார். நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை சந்தித்த போது பார்வை இழக்கிறான். தேவ சமூகத்தில் 3 நாள் உபவாசிக்கிறான். தேவனுடைய மனிதன் வந்து அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்த போது அவன் செதில்கள் விழுந்தது. அன்றையிலிருந்து இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை, ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை அவன் கூறிக்கொண்டே ஒப்புரவாங்கள் ஒப்புரவாங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள் மக்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, மக்கள் மனம் திரும்புவார்கள் என்றால் பொருள் என்ன? ஆண்டவருக்குள்ளே அவர்கள் ஒப்புரவாக வேண்டும். ஆகவே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தினால்தான் அநேக மக்கள் ஒப்புரவாவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒப்புரவாக்குதலின் பலனை பெற்றுக்கொண்டீர்கள். சிலுவையின் உபதேசத்தினாலே, சிலுவையின் உபதேசத்தினாலே மற்றவரோடு உள்ள உறவிலே உள்ள உறவுகளை சரியாக்கி வாழக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்தார். ஆனால் இதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. ஒப்புரவாக்குற அந்த ஊழியத்தை, ஒப்புரவாக்குற உபதேசத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு அநேகரை தேவனண்டை ஒப்புரவாக்க அறைகோல் எடுக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் தாங்கள் பெற்ற அனுபவத்தை மூடி வைத்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவத்தில் போகிறோம், மருந்து கொடுக்கிறார், சுகமாய் விடுகிறது, இலவசமாக அவரை பற்றி எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுகிறோம். ஒரு வழக்கறிஞரிடத்தில் போகிறோம், அவருடைய வழக்கு தொடுத்தல் அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து விடுகிறது, அதை எல்லாருக்கும் சொல்லிவிடுகிறோம். ஆனால் சிலுவையின் உபதேசத்தினாலே ஒப்புரவாகுதலை பெற்ற நாம், பிறரோடு ஒப்புரவாகக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாம், இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் செய்கிறோமா? அநேகர் செய்வதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யார் எனது காரியமாய் போவார்? யார் எனக்காக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வார்கள்? யார் எனக்காக ஒப்புரவான உபதேசத்தை சொல்வார்கள்? யார் மக்கள் முன்னாலே நின்று ஒப்புரவாங்கள் தேவனுக்குள் என்று சொல்லி அழைக்கிறவர்கள் யார் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். சிலுவையின் உபதேசம் உங்களையும் ஆண்டவரை ஒப்புரவாக்கியது. சிலுவையின் உபதேசம் உங்களையும் பிறரையும் ஒப்புரவாக்கியது. சிலுவையின் உபதேசமானது உங்களை ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை பெற்று ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திலே நிலைத்திருந்து ஒப்புரவாக்குதலை அழைக்கக்கூடிய பாக்கியத்துக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் அண்டை வருவீர்களா? அவதான் சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், நமக்கோ அது தேவ பலன். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிலுவையின் உபதேசத்தினாலே உம்மோடு சவிமாய் வருகிற அந்த ஒப்புரவாக்குதலின் வல்லமையை அனுபவிக்க, சிலுவையின் உபதேசத்தின் மூலமாய் மற்றவரோடு ஒப்புரவாகுதலை புரிய அனுபவிக்க,
மற்றவர்களை ஆண்டவரோடு அழைத்து ஒப்புரவாக்கத்தை ஊழியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசம் எங்களுக்கு பலன் அல்லது பவர் தருகிறது என்பதை அறிந்து வைத்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, பவர் டு ரீகன்சிலேஷன், பவர் ஆஃப் ரீகன்சிலேஷன். ஆண்டவரே, தேவனோடு உள்ள உறவிலும் மனிதரோடு உள்ள உறவிலும் அல்லது இந்த ஒப்புரவாக்கத்தை ஊழியத்தை செய்கிற அந்த பணியிலும் ஈடுபட உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தும். கெட்டுப்பொருளுக்குள்ளே பைத்தியமாக இருக்கலாம், ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாயிருப்பது இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து வாழ உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.